ஐயா மனிதனாக படைத்தால் சென்டின்பத்தில் ஈடுபட வேண்டும். சென்டின்பத்தில் ஈடுபட்டால் கிடைக்கும். உண்மை ஐயா. வேறு இன்பம் என்னங்க? மனத்திலேயோ சொத்திலேயோ இருக்கிற துணியோ கிடையாதுங்க. மயல செல்வம் ஒரு வீட்டில் அந்த மயல செல்வம் இல்லைன்னா அந்த வீடு எவ்வளவு வேதனைப்படும். உண்மை ஐயா. மயல செல்வம் இருந்தால் அந்த வீட்டிலே குதூகலம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதற்காக சத்யாவதி என்ற மத்திய மணந்து இல்லத்தில் ஈடுபட்டு அழகான 3 செல்வங்கள் பிறந்தது. 3 குழந்தைகள். 2 ஆண் குழந்தை, 2 ஆண் செல்வம், ஒரு பெண் குழந்தை. மூத்தவனுக்கு முரளி, இளையவனுக்கு முத்து, என் அன்பு மகளுக்கு முத்தழகி என்று முத்தாக பெயர் சூட்டி கற்றென்ற கல்வி தந்தை கொடுத்து வீரம் என்ற விவேகம் வளர்த்து பாரிபந்தத்தை அழிந்து விட்டார்கள். மகனுக்கு திருமணம் செய்து வைத்து கண்குள்ள பார்க்க வேண்டும். அவர்களுடைய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். யாருடைய கடமை? யாரை பார்க்க வேண்டும்? என்னை கொடுத்தேன் உள்ளமென்று மல்லி அணைத்தேன். வெள்ளம் செல்லும் வீகம் எங்கள் உள்ளம் என்றது. என்னை கொடுத்தேன் உள்ளமென்று மல்லி அணைத்தேன். ஊடலில் கொண்ட பெண்மை அங்கி தனியே நின்றது. என்னை கொடுத்தேன் உள்ளமென்று மல்லி அணைத்தேன். மக்களுக்கு பரிமாற்றம் வழங்கும் வாக்குப்படி நானும் இந்த சத்தியவன் ஆற்றலை சத்தியத்தில மகிழ்ச்சி மனைவியாகி சத்தியாவதியை வேட்பட்டு குறை என்பதை காணாமல் நலமோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் முதல் அடக்கம், 2வது பணிவு, 3வது பண்பை இந்த பொருளை பெற்று கல்லார் ஆளு கடவுள் உள்ளார் ஆளு புரிதல் என சொல்லக்கூடிய கொட்டு தாலி கட்டை கடவுளை ஒரு மனதாக நினைத்து பாய்ந்தவர்கள் தான் கலைஞர். அப்பேற்பட்ட பெண்ணினை நானுவர்களாக பாய்ந்து கொண்டு வருகின்றேன். என் கணவரை பார்க்க வேண்டும். சத்யாவதி உன் வருகையை
பார்த்து ஓடோடி வந்து விட்டு எதற்காக தெரியுமா? கருணாவுக்கு அழைப்பிற்காக உலகத்தை மனதில் புரியலா? ஆட வேண்டும் என்று ஆட வேண்டும் என்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி வெட்கப்படாதீ. அப்படி பார்க்காதுப்பா, எனக்கு கூட வெட்கமா ஆம்பளை குடுவாயா வெக்கம் வரும் ஆம்பளைங்களுக்கு வெட்கம் வராதா? இந்த வயசுல எல்லாம் தேவையா ஏய், என்னையா வயசை இந்த போச்சு? வயசுல என்னையா வயசை போச்சு? ஐ பதிலும் ஆசை. பாப்பாயா பாப்பா ஐ பதிலும் ஆசை. எவ்வளவு இருந்தாலும் எங்களுக்கு நீதாப்பா அன்பான காவலை. இந்த இரும்பு துண்டு அந்த காந்தகம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அன்பு மரணம் உடைத்தாயே இருநாட்டை மட்டும் பயணமது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் மக்கள் அமைச்சர்கள் வந்து நின்னா பாத்தியா யாரோ நம்ம ஊருக்கு யாரும் விட்டுட்டு சொல்லாதோ ஊடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க நல்லா மாட்டி நிறுத்தலாம் பாரு. ஒரு 5 அடி சவுக்கு குடிச்சு மட்டும் எடுத்தாங்க மொழியில நல்லா பூரா சீவிய அவன் சுத்தல ஒரு சொருவிய நம்ம ஊரு முக்குட்ல போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை உணவை சிறப்பாக அன்பளிப்பாக அளித்த அண்ணன் முனுசாமி பெயிண்டர் மகன் அருண் MSA வாட்டர் சப்ளை பெயிண்டர் அடுக்கும் பாரியை சேர்ந்த அன்பு உள்ளம் MSA வாட்டர் சப்ளை எங்களுக்கெல்லாம் அருமை உள்ளத்திற்கு தலைக்குறிப்பின் சார்பாக மீண்டும் ஒரு மனமான நன்றி வணக்கம். ஐயா, மகனுக்கு மணிமணி சுட்டு விழா விரத்தலால் விழா அனைத்துமே உண்டுப்பா. சிறப்பாக செய்து செய்து முடிக்கலாம். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க.
ஓமப்படும் இந்த வல்லவரின் குரலுக்கேற்ப இதோ தெரிகிறது. இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகே என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் இருந்த போதிலும் இன்று பாடசாலைகள் அனுதினமும் என்னுடைய தொழில்களை பார்ப்பது வழக்கம். அதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும்.